ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்யூட்டான பூஜா திங்ஸும் அப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெகின்ஸ் பேக் ஆஃப் 6 இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே எனக்கு வந்து பிடிக்கலை. இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து லோவாக இருந்துச்சு. ரொம்பவும் என்னால் வந்து போடவும் முடியலை. எனக்கு சைஸ் வந்து பத்தலை. அது போக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி நல்லாவே இல்லை. 406க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இதே மாதிரி வந்து பிளாசோ பேண்ட்டுமே வந்து செட் ஆஃப் 4 வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இது இருக்குன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து என்னோடய ஒரு பட்டு சாரிக்காக வாங்கியிருந்தேன். இதோட டிசைனுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். நேரில் பார்க்கவுமே இதில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அந்த எம்ப்ராய்டரி டிசைன் எங்கேயுமே வந்து ஈவன் இல்லாமல் இல்லை. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 296 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1 மீட்டர் தான். ஃப்ளோரல் டிசைன் போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து அதே கலரில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதுமே வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா காட்டன் ரெடிமேட் ப்ளவுஸ் நம்மளுக்கு கலம்காரி டிசைன்லாம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு மெரூன் கலரில் இருந்துச்சு. இதோட டிசைனே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து கலம்காரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக் தான், ரவுண்ட் நெக் கொடுத்துருந்தாங்க. நான் பேடட் வந்து ப்ளவுஸ் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போடுறதுக்கு. எனக்கு வந்து ஹேண்ட் மட்டும் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி நெக் வந்து ஏற்றி இருந்துச்சு. போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேபி நான் வந்து துவைச்ச பிறகு அந்த துணி கூட கொஞ்சம் சுருங்கலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஹேண்ட் வந்து டைட் ஆயிரும்ன்ட்டு நான் வந்து ஆல்ட்ரு பண்ணலை. இதில் வந்து சைஸ் வந்து 32லேருந்து 42 வரைக்குமே இருந்துச்சு. ஆல்டர் தான். இதோட ரேட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 210க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டுமே பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். அக்கோபா ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான பேடட் ப்ளவுஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலர் பஃப் ஸ்லீவ் வச்சுருந்துச்சு. முன்னாடி வந்து வி நெக்கும், பின்னாடி வந்து ரவுண்ட் நெக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லாவே ஏற்றிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ளைனான காட்டன் சாரீ வந்து கட்டிட்டு இந்த ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நீட் லுக்காக இருக்கும். நீங்கள் இது காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது ஜஸ்ட்டு வந்து டிசைனுக்கு தான். உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே இதே ப்ளவுஸ் போட்டிருக்கேன். பட் அது வந்து நான் பேடட். அது எனக்கு வந்து ரொம்பவே வந்து லூஸாக இருந்துச்சு. நான் வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்டிச் பண்ணி தான் போடணும். பட் இது வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஹோம் டெக்கர் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹேண்டில் ஹோல்டர். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒயிட் சிமெண்ட் இருக்குல்ல, அதில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இது தாமரையோட டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப குட்டியோனா க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பூ கூட போட்டு வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரே ஒரு ரோஸ், ஒரே ஒரு செவந்தி பூ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சேஃப்டியாக அனுப்புகிறேன்ருக்காங்க. நிறையா வந்து பபிள் ட்ராப் வந்து சுற்றி இருந்தாங்க. அதை எடுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. இதில் வந்து செட் ஆஃப் 3 வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 189 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா 170க்கு வாங்கிடலாம். இதை பார்த்தோன்னே பார்த்தீங்களா, என்னோடய ஃபேஸில் வந்து எவ்வளோ சிரிப்புன்னு. எனக்கு அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதில் பார்க்கும்போதே எனக்கு வந்து இதை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி கீழே போட்டால் அப்படின்னா உடஞ்சிரும் சீக்கிரமே. அதனால் இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து உருளி மாதிரிலாம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா இதோட கலர் வந்து அப்படியே ரொம்ப டல்லாக வந்து மாறிடுது. அந்த ஒயிட் வந்து பிரைட்டான ஒயிட் வந்து ரொம்ப லைட்டான கலராக மாறிடுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, கற்பூரம் ஏற்றக்கூடிய ஒரு சின்ன கரண்டி மாதிரி. நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா டிசைனாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெயிட்டாகவுமே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ லைட் வெயிட்டாக இருந்தால் நம்ம வந்து கற்பூரம் ஏற்றும்போது நம்ம அந்த கைப்பிடியை பிடிக்கும்போது ரொம்ப வந்து ஹீட் ஏறி நம்ம கையுமே வந்து ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும். பட் இதில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வராது.
ரொம்ப வந்து யூனிக்கான டிசைனாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியான யூனிக்கான பூஜா திங்ஸ்லாம் வாங்குவீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 224 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆன்லைன்னா 208 வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து நான் விஸ்லிஸ்ட்ல ரொம்ப நாளாக போட்டு வச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட். நம்ம வந்து சாம்பிராணி இல்லை வந்து கேண்டில்லாம் ஏற்றுறதுக்கு வாங்கினது தான் இது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. குட்டியோன்னு நம்ம தூக்குவாளிலாம் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து விளக்கேத்தி வைக்கலாம். இல்லாட்டி வந்து இது கோன் சாம்பிராணி அந்த மாதிரி வந்து ஏற்றி வைக்கலாம். ஸோ அந்த புகை இருக்கு இல்லையா, அது வந்து இது வழியாக வந்து வருது. வரும்போது பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே வந்து விளக்கு ஏற்றி வச்சோம்னா அந்த விளக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக எரியுது. பார்க்கவே அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஹூக் மாதிரி மாட்டி மேலே கூட வந்து தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 216. நான் வந்து 21க்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வாங்கினது வந்து ஒரு விளக்கு, கிறிஸ்டல் விளக்கு மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம வெளியெல்லாம் வைக்கும்போது காற்றுக்கு அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த கிறிஸ்டல்லையே நம்மளுக்கு வந்து ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான விளக்கு செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றுவோம்ல அந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியோனா இருக்குது. அது ரொம்ப குட்டியோனா இருக்கனால அதில் எப்படி எண்ணெய் ஊற்றி எவ்வளோ நேரம் எரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதிலேயே நம்ம வந்து அது மேலேயே வந்து கேண்டில் வச்சு ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது தனித்தனியாக பார்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த விளக்கு தனி, அந்த கிறிஸ்டல் வந்து ஹோல்டர் தனி, அதுக்கு மேலே மூடுற அந்த ஸ்டாரு மூடி தனி, அதுக்கு மேலேயே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து அந்த நம்ம ஓப்பன் பண்ணுறது மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஹீட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து சுடும் இல்லையா, அதுக்காண்டி வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று தான் பிடிக்கல எனக்கு. குட்டியோனா இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து இருக்குல்ல, அது கொடுக்காம இந்த பிரேஸ்லேயே வந்து கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் விளக்கேத்தி வச்சு பார்த்தேன். ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. ரேட் வந்து 332க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து இதை வந்து ஒரு நைட் லேம்ப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலரில் நம்ம ப்ளக்கில் மாட்டிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் மாதிரி எரியும். இதே வந்து அது மேலே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து கற்பூரம், எசென்ஷியல் ஆயில் இல்லை ஜவ்வாது மாதிரியான பொருளை போட்டு நம்ம அதிலே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து ஹீட் ஆகுது. ஹீட்டுக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ இல்லை அந்த கற்பூரமோ மெல்ட் ஆகி அதுலேருந்து ஸ்மெல் வருது. ஸோ ரொம்ப வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இது இருக்கும்போது. 170 ருபீஸ்க்கு வந்து இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டுமே வந்து பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஸ்டாண்டு. இது வந்து கேண்டில் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ப்ரீமியம் அயன் இருக்குல்ல, அயனில் வந்து பிரேஸ் கோட்டிங் கொடுத்த ஒரு குட்டியோன்னு ஸ்டாண்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நான் விளக்கெல்லாம் காமிச்சேன்ல, அந்த விளக்கெல்லாம் இது மேலே வச்சு ஏற்றும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம சாமி ரூமில் நார்மலாக வந்து பிளேட் வச்சு நம்ம விளக்கு இந்த மாதிரிலாம் வைப்போம். இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கும்போது ரொம்ப வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வாங்கன்னு நினச்சி வந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட். நம்மளுக்கு மொத்தம் வந்து 4 வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சோம். தனியாக டெக்கார் பீஸ் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வேணுன்னா கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் வந்து அந்த லோட்டஸ் ஹோல்டர் காமிச்சேன்ல, அதை வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 147க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு எலிஃபேன் மேலே வந்து ஒரு தூப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம சாம்பிராணிலாம் ஏற்றுவோம்ல, ஸோ அதை வந்து இது மேலே வச்சு ஏற்றுவோம். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல ஹோல்ஸ், அதிலேருந்து அந்த புகை வரும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த யானை மட்டும்தான் பிரேஸு. மேலே இருக்கிறது வந்து நார்மல் வந்து ஒரு அயனில் வந்து பிரேஸ் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கீழே யானை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த இது வந்து மேலே வந்து லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 148க்கு வாங்கியிருந்தேன். இது இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறதுமே க்யூட்டான ஒரு இது
விளக்கு தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விளக்கு குட்டியோன்னு வந்து இப்போ நம்ம வந்து நிலைவாசல்லலாம் விளக்கு ஏத்துவோம்ல, அதுக்கு வந்து இந்த விளக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அணையாம இருக்கிறதுக்குமே மேலே வந்து லிட்டு குடுத்துருந்தாங்க. அந்த லிட்டு வந்து ஸ்டார் மாரி ஹோல்ல வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டா குட்டியோனா இருந்துச்சு. நம்ம உள்ளங்கையில வச்சாலே ரொம்ப குட்டியா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாச்சு. இப்போ அந்த பச்சை கற்பூர விளக்குலாம் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில வந்து நம்ம அத போட்டு ஏத்துனோம் அப்படின்னா, அந்த ஹோல்ஸ் வழியா அந்த ஸ்மெல்லுமே வந்து நம்மளுக்கு வந்து வரும். வந்து பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைட்டு தான். ஒரு ஸ்ட்ரிங் லைட் மாரி வாங்கியிருந்தேன். இந்த குண்டு பல்பு மாரி இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் லைட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வந்து வீட்ட வந்து டெக்கார் பண்ணோம்னா, இந்த மாதிரி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணா, ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு நம்ம வீடு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் இந்த நைட் எஃபெக்ட்ல இந்த லைட்லாம் போட்டோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இத வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, இது வந்து ஒர்க் ஆகவே இல்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளுக்கு வந்து ஹோல்டர் குடுத்துருப்பாங்கல்ல, ப்ளக் மாட்டுற ஹோல்டர். அதிலேயே சின்னது இருக்கும்ல, அதில மாட்டும்போது மட்டும் தான் இது வந்து ஆன் ஆகுது. கொஞ்சம் பெரிய ஹோலா இருந்தா, அதில வந்து இது வந்து ஆன் ஆக மாட்டேது. இதில வந்து மொத்தம் 14 எல்இடி லைட் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம தீபாவளி டைம்லலாம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், இல்ல வேறு ஏதாவது ஃபங்ஷனுக்காக டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணா, கண்டிப்பா இந்த மாதிரி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 162 ரூபீஸ்க்கு வந்து இந்த லைட் வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போறது நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் தான். 3 பீஸில் இருக்கக்கூடிய குர்தா செட். நான் வாங்கினதுக்கு ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஷாலு தான். ஷால் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு ஃப்ளோரல் டிசைனில் சைட்லலாம் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கோல்டன் கலரில் குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு காட்டன் சில்க் மெட்டீரியல். போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. டாப் பார்த்தீங்க அப்படின்னா, வி நெக் வந்து குடுத்துருந்தாங்க. வி நெக்ல வந்து நல்லா வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.